ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட்டாக நான் போட்ட வீடியோஸ் வரைக்குமே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதாவது ஒரு பாடி மெஷர்மெண்ட் வச்சு நம்ம எப்படி ப்ளவுஸ் வந்து ப்ரொசீஜர் படி கால்குலேஷன் போட்டு அதை எப்படி நம்ம மார்க் பண்ணுறது அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். இப்போ அதுக்கப்புறமா அதை வந்து நீங்கள் தியரியாக பார்த்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது அது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த வீடியோஸ் இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோஸ் வந்து பார்க்காதவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஏன்னா ஒரு சில இடங்களில் நம்ம விடுற அந்த அலவன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டாக நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மெஷர்மெண்ட்டு எப்படி எடுக்கணும், அதில் என்னென்ன எப்படி கன்வெர்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை எப்படி பேக் போர்ஷன் நம்ம மார்க் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி ஃப்ரண்ட்டு கட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து லாஸ்ட் வீடியோஸில் எல்லாமே நான் போட்டிருக்கேன். ஒரு 2 வீடியோஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி போட்டதும் அதே மாதிரி தான் ப்ராக்டிக்கலாக ஒரு ப்ளவுஸ் போட்டு நம்ம அதை இது பண்ணோம். இப்போ இந்த வீடியோஸில் வந்து நீங்கள் ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸினுடைய ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைப் இருக்குது. அதில் வந்து நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது யோக் ப்ளவுஸை. நம்ம ஸ்டிச்சிங்கில் வந்து நார்மல் லைனிங் அப்படின்னு சொல்லுவோம், அது வேற. இப்போ கட்டிங்கில் வந்து நார்மல் ப்ளவுஸ் அப்படிங்கும்போது ஒரு யோக் வச்சு நம்ம எப்படி தைக்கிறோமோ அதை வந்து நார்மல் சொல்லுவோம். அதுக்கப்புறம் பேக் ஓப்பன், பிரின்சஸ் கட்டு, போட் நெக்கு, இப்படி நிறையா டைப்ஸ் ப்ளவுசஸ் வந்து அதே 4 டாட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு டைப் ப்ளவுஸுமே நம்ம வந்து நிறையா மாடலில், அதாவது பேசிக் ஒரு ப்ளவுஸில் இருந்து தான் நிறைய ப்ளவுசஸை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி நம்ம பார்த்தது தான் ஃபஸ்ட்டு நம்ம போட்டது வந்து பேசிக்காக ஒரு ப்ளவுஸு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸுக்கு வந்து நம்ம எப்படி கட்டிங் போடணும் அப்படிங்கிறது தான். இப்போ இதனுடைய அளவுகள் வந்து நான் ஃப்ரெஷ்ஷாகவே சொல்கிறேன். ஏன்னா லாஸ்ட்டில் ப்ராக்டிக்கலில் பார்த்ததும் இதுவும் நீங்கள் கம்பேர் பண்ண வேண்டாம். அதனுடைய ப்ரொசீஜர் அதுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதனுடைய ப்ரொசீஜர் வந்து இப்போ இதுக்கு வந்து நீங்கள் எப்படி என்ன நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஒரு சிலருக்கு அந்த மார்க்கிங் பார்த்தாவே புரிஞ்சுக்குவாங்க, அந்த அளவுக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். ஒரு சிலருக்கு கட்டிங் பார்த்தா புரியும். அப்போ அந்த கட்டிங்கில் வந்து என்னென்ன நுணுக்கங்கள் நம்ம பண்ணணும், என்னென்ன சேஞ்சஸ் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்போ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு இது வந்து ஒரு டபுள் சைடு, அதாவது ஃப்ரண்ட்டில் வந்து பிரின்சஸ் கட்டுக்கு டபுள் சைடு எப்படி நம்ம போடுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்குறது, கீழே வந்து ஒரு லைன் போட்டு இந்த பிசுறு ரா எட்ஜஸை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங் எல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் ஃபோல்டிங் அப்படிங்கிறது நம்ம இந்த லென்த் வைஸாக தான் இப்படி நம்ம ஃபோல்டு பண்ணுவோம். அதே மாதிரி பிரின்சஸ் கட்டு ரொம்ப லென்த்தாக இருக்க ப்ளவுஸு இதெல்லாம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கிளாத்தை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் 110, 1.25 அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டிங் வந்து நீட்டாக வரும். நம்ம துணி கம்மியாக இருக்குது, அதில் நம்ம கட்டிங் போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு அங்கங்கே ஜாயின் போடுற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் வரும். அப்போ பேசிக்காக நமக்கு லைனிங் வந்து நல்லா கன்வீனியண்ட்டாக நல்ல கிளாத்தாக நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இருக்கணும். அதனால் ஒரு ஃபினிஷிங்க்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து லைனிங் கிளாத் வந்து நமக்கு நீட்டாக இருக்கணும். மெயின் கிளாத் வந்து நம்ம செப்பரேட்டாக எடுக்கும்போது நமக்கு எவ்வளோ தேவையோ அதை நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் ஆல்ரெடி நமக்கு ஒரு சாரியில் ஒரு ப்ளவுஸ் வருது அப்படின்னா அதில் எவ்வளோ இருக்கோ அதை தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்போ கீழே இருக்க லைனிங் வந்து நமக்கு ஃபினிஷிங்காக நீட்டாக கிடச்சிருச்சுன்னா அதை வச்சு நம்ம அதில் தகுந்த மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கட்டிங் போட்டுக்கலாம். நம்ம லைனிங்க்கே ஜாயின் போடுற மாதிரி இருந்தால் அதை நீங்கள் மெயின் கிளாத்தில் வச்சு பர்ஃபெக்டாக கட் பண்ணணும் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு லைனிங்கில் வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக ஒரு கட்டிங் போட்டுட்டு அப்போ மெயின் கிளாத்தில் துணி கொஞ்சம் பத்தாமல் இருந்தால் கூட அந்தந்த ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி என்னென்னா கிராஸ் மட்டும் கொஞ்சம் மாறுற மாதிரி தான் வருமே ஒழிய மற்றபடி நம்ம கரெக்டாக வச்சு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த ஒரு துணியுமே நம்ம பத்தலை அப்படின்னா முதல்ல ஒரு லைனிங் வந்து கட் பண்ணி அதை அதில் பிளேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் இந்த இது எல்லாமே பார்க்கும்போது ஓரளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிக்க முடியும். ஆனால் நார்மலாக டைரெக்டாக கட் பண்ணும்போது நமக்கு பத்தாது. அதுவே பேட்டர்ன் வச்சு நம்ம கட் பண்ணும்போது அந்த கிளாத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் பேட்டர்னுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. கரெக்டான இடத்துல கரெக்டாக பிளேஸ் பண்ணி நம்ம கட் பண்ணிக்க முடியும். அப்போது மெயின் கிளாத்து நமக்கு பத்தலை அப்படின்னா கூட லைனிங்கில் நம்ம கட் பண்ணி அதில் பிளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டு நம்ம பண்ணிக்கலாம். அதனால் கிளாத்தை பார்த்தோன்னா பத்தும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஒரு கட்டிங் போட்டுட்டு அதை வச்சு அதில் பிளேஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட்டிங் போட்டுக்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஃபஸ்ட்டு இந்த ரா எட்ஜஸை கரெக்ட் பண்ணிக்கோங்க.
இப்போ நான் இதில் ஃபஸ்ட்டு வந்து கீழே ஒரு லைன் போட்டிருக்கேன். இந்த லைன் வந்து பிசுறு இருந்ததை கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு லைன் போட்டு இதை வந்து கீழே இருக்கிறத நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக நம்ம விட்டுருக்கிற ஸ்பேஸு. இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு இடுப்பினுடைய சுற்றளவு நான் இதில் மார்க் பண்ணுறேன். இப்போ இது வந்து 7.25 அப்படிங்கும்போது 29 அப்படின்னா அதை நம்ம 4ஆக பிரிக்கும்போது 7.25 வருது. 1 இன்ச்சு நம்ம சேர்த்தும் போது இது டாட்டுக்காக சேர்த்துறோம். அப்போ இது டோட்டலாக 8.25. அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச் அப்படிங்கிறது வந்து நம்ம விடுற சீம் அலவன்ஸ், இது வந்து டாட்டுக்காக. அதுக்கப்புறம் உயரம் பார்த்தீங்க அப்படின்னா 14 இன்ச்சு. எப்போ நான் சொல்கிற ஒரு சேஞ்ச் என்னன்னா, நீங்கள் ஒரு 13.5 இன்ச்சு நார்மல் ப்ளவுஸ்க்கு வைக்கிறீங்க அப்படின்னா பிரின்சஸ் கட் வைக்கும்போது ஒரு 1/2 இன்ச்சோ அல்லது 1 இன்ச்சோ சேர்த்து வச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். அப்போ இதில் வந்து நான் 14.5 இன்ச்சுக்கு வந்து உயரம் வந்து மார்க் பண்ணுறேன். இந்த உயரம் வந்து கரெக்டாக வரணுங்கிறதுக்காக நான் ஒரு மார்க் போட்டு இதை ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஷோல்டர்னுடைய அளவு 5.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். ஆம்ஹோல்னுடைய உயரம் 6 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட் ரவுண்டு வந்து 35. அது கூட நம்ம 4 இன்ச்சு சேர்த்தும் போது 39 இன்ச்சு வரும். 39 இன்ச்சை நம்ம 4ஆக பிரிக்கும் போது 9.25 வரும். 4 இன்ச்சு சேர்த்திக்கிறோம். 39 4ஆக பிரிக்கும் போது 9.25 வருது. அப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு செஸ்டினுடைய 1/4. அதுக்கப்புறம் 1.5 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு சீம் அலவன்ஸ். இப்போ இதை வந்து நம்ம சைடில் ஜாயின் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஆம்ஹோலுக்கும் மார்க் போட்டுக்கலாம். இப்போ நெக்கினுடைய அளவு வந்து நான் வந்து ஒரு 2.25 வைக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு மார்பு சுற்றளவை நம்ம 12ஆக பிரிக்கும் போது என்ன வருதோ அதை வந்து நம்ம கழுத்து அளவாகவும் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டினுடைய டாட்டுக்கு வைக்கிற டிஸ்டன்ஸாகவும் நம்ம அதை வந்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ இங்கே வந்து 2.25, கழுத்தினுடைய அளவு வந்து ஒரு 9 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். கொஞ்சம் வைடாக வேணும்னா நீங்கள் பாக்ஸ் போடும்போதே கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு அவுட்டரில் வைடாக போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம என்ன ஷேப் வேணுமோ அதை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். ரவுண்ட் ஷேப்போ பா ஷேப்போ என்ன வேணுமோ அதை போட்டுக்கலாம். இப்போ ஆம்ஹோல்னுடைய ரவுண்டு வந்து நமக்கு இதில் ஒரு 7.25 வரணும். அப்போ இதில் மெஷர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 7.25 வந்துச்சு அப்படின்னா இதை அப்படியே விட்டுறலாம். சப்போஸ் உங்களுக்கு அதிகமாக வந்துச்சு அப்படின்னா இந்த லைனை கொஞ்சம் மேலே ஏற்றிக்கோங்க. கம்மியாக வருது அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சு கீழே இறக்கிக்கோங்க. இந்த ஆம்ஹோல் லைனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆம்ஹோல் ரவுண்டை பொறுத்து அதை மேலே கொஞ்சம் மேலே ஒரு 1/4 இன்ச்சு அதிகப்படுத்தவோ குறைக்கவோ நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு கர்வ் ஷேப் போட்டுக்கலாம். இங்கே ஒரு 2 இன்ச்சு கீழே இருந்து இப்படி ஒரு கர்வ் கொண்டு வந்தீங்கன்னா போதும். இதுக்காக இந்த மெஷர்மெண்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் மெஷர் பண்ணி பார்க்க வேண்டாம். ஏன்னா ஒவ்வொரு ஆம்ஹோலுக்கு தகுந்த மாதிரி இந்த அளவு மாறும். அது ஒரே அளவு வச்சு நம்ம கட் பண்ண முடியாது. இப்போ இது வந்து நமக்கு ஒரு பாடியினுடைய பேக் தட்டு. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து இங்கே நாட்ச் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல இந்த மார்க்கிங்க்கு ஒரு நாட்ச் போட்டுக்கலாம். இது வந்து நமக்கு பேக். இது இப்போ இதில் நம்ம டாட் பிடிக்கணும் அப்படின்னா இதனுடைய மிட் பாயிண்ட்டை பார்த்து இதில் நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். 8.5 இன்ச்சு வருது அப்படின்னா இதனுடைய மிட் பாயிண்ட் என்னன்னு பார்த்துட்டு 4.25 இதில் வந்து நம்ம பேக்கில் டாட் பிடிச்சிக்கலாம். இதுதான் பேக்கில் டாட் பிடிக்கிறதுக்கான ஸ்பேஸு. இப்போ உங்களுக்கு வந்து இது பிரின்சஸ் கட்டில் இது வந்து ஃப்ரண்ட் ஓப்பன் தான்.
அப்போ ஃப்ரண்ட் ஓப்பன் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஓப்பன் பீஸ் வர மாதிரியே நீங்கள் மடித்து போட்டுக்கலாம். இதுவே உங்களுக்கு வந்து பேக்கில் ஹூக் வைக்கணும் அப்படின்னா இந்த கார்னர் வந்து உங்களுக்கு ஹோல்டிங்கில் வரணும். அதனால் இப்போ இது ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ஓப்பன் தாங்கும்போது இப்படி கிராஸ் வச்சுக்கிறேன். இந்த டபுள் சைடு பிரின்சஸ் கட் அப்படின்னா இங்கேயும் உங்களுக்கு கிளாத் அதிகமாக தேவைப்படும், இங்கேயும் அதிகமாக தேவைப்படும், கீழ் பக்கமும் நமக்கு கிளாத் அதிகமாக தேவைப்படும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த லைன் வந்து போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த கீழே இந்த ஃபோல்டிங்க்கு கீழே நம்ம ஒரு 1/2 இன்ச்சோ 3/4 இன்ச்சோ ஒரு எக்ஸஸாக ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு நார்மலாக ஒரு கப் ஷேப் நீங்கள் நார்மல் ப்ளவுஸுக்கு வந்துட்டு ஒரு 1.5 இன்ச் அவங்களுக்கு பெரிய டாட் கொடுக்குறீங்க அப்படின்னா இங்கே வந்து 2 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் போட்டுக்கலாம். அங்கே 1.25 வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சு இங்கே சேர்த்தி அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ 3.5 வருது அப்படின்னா இந்த சைடில் வந்து 2.5 இன்ச்சு வச்சுக்கலாம். அந்த டாட்னுடைய சைஸ் என்னவோ அதை விட 1/2 இன்ச்சு நம்ம இங்கே சேர்த்திக்கணும். இப்போ இங்கே 2 சைடுமே நான் வந்து 1/2 இன்ச்சு 2 இன்ச்சு வைக்கிறேன். அப்போ எனக்கு இந்த டாட்னுடைய சைஸ் வந்து 1.5 இன்ச்சுக்கு எனக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த சைடில் வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். அப்போது இந்த இடத்த வந்து லைன் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து ஃப்ரண்ட் லைன் வந்து இதுதான், ஆனால் இதுக்கு அப்புறம் தான் நம்ம 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். இங்கேயும் 2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இங்கே வந்துட்டு 1/2 இன்ச்சு அவுட்டரில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ முன் கழுத்தினுடைய உயரம் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். ஒரு 7 இன்ச்சு வருது அப்படின்னா இங்கே அந்த லைன் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம 7 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டிருக்கலாம். அதே மாதிரி கழுத்தினுடைய அளவுக்கு ஒரு மார்க் போட்டுக்கோங்க. மேலே வந்து ஷோல்டர்கிட்ட அதனுடைய அளவு போட்டுக்கோங்க. ஆம்ஹோல் எங்கே வருமோ அந்த இடம். இப்போ இதை எடுத்தாலும் கீழே வந்து அந்த மார்க் இருக்கணும். இது வந்து கழுத்துக்கு, இது ஷோல்டர், இது ஆம்க்கு. இப்போ இது வந்து முன்கழுத்தினுடைய அளவு. அப்போ இங்கே நம்ம எப்பவுமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு உள்ள மார்க் பண்ணி இந்த 2 இன்ச்சு அப்படிங்கிறத நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் ஒரு தடவை மறுபடியும் சொல்கிறேன். நீங்கள் வந்து பேக் தட்டை ரெடி பண்ணியாச்சு. இப்போ அதை வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம பிளேஸ் பண்ணுறோம். அப்படி பிளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் ஓப்பன் அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை, இப்படியே வச்சு நீங்கள் அப்படியே பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு 2 இன்ச்சுக்கு கிளாத் வேணும், இங்கேயும் 2 இன்ச்சுக்கு கிளாத் வேணும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோல்டிங்ல இருந்து ஒரு 1.5 இன்ச்சோ 2 இன்ச்சோ நான் கீழே இறக்கியிருக்கேன். அதாவது இந்த கிளாத்ல இருந்து 1 இன்ச்சு. அப்போ இது கீழே இருக்க இதெல்லாம் இது வந்து நம்ம டாட்டுக்காக 2 இன்ச்சு இங்கே விட்டுருக்கேன், அதே அளவு 2 இன்ச்சு இங்கே விட்டுருக்கேன். சைடில் ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி நான் விட்டுருக்கிறேன். ஏன்னா இங்கே கட் பண்ணி ஜாயின் பண்ணும்போது ஃப்ரண்ட்ல வந்து கிளாத்து இறுக்கமாக போயிடும். அதனால அந்த லூஸுக்காக இங்கே கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம பேட்டர்ன் போடாமல் டைரெக்டாக தான் வெட்டுறோம். அப்போ வந்து அதுக்கான துணியை நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். மற்றபடி இந்த லைன்ஸ் எல்லாமே நம்ம எந்தெந்த போர்ஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா கீழே இருக்க இந்த லைனை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஷோல்டர் லைன் கட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஆம்ஹோல் லைன் கட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த சைடு, அதே மாதிரி ஃப்ரண்ட்ல இந்த நெக்குக்கு வந்து நீங்க மார்க் போட்டுக்கோங்க. இதை லைட்டா இப்படி கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் போர்ஷனுக்கான இதுன்னு தெரியும் கழுத்துக்கு. அதே மாதிரி இந்த சைடை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே இது கழுத்தினுடைய அளவு, இது ஆம்ஹோல், இது வந்து உயரம். இந்த நாச்சு வந்து நம்ம எங்கே லைன் போட்டிருக்கிறோமோ இதுக்கு நேராக போட்டுக்கோங்க. இந்த ஆம்ஹோல் நாச்சும் 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல நம்ம கட் பண்ணும்போது ஜாயின் பண்ணும்போது ஆம்ஹோல் வந்து பத்தாமல் போயிடக்கூடாதுங்கிறக்காக ஒரு 1/2 இன்ச்சு வந்து நான் அவுட்டரில் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லா மார்க்கிங்கும் நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு செக் பண்ணிவிட்டு இந்த பேக் தட்டை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இதுதான் நமக்கு ஒரு ஃப்ரண்ட் போர்ஷன். இப்போ இதில் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த லைனை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆம்ஹோலுக்குடைய இதை வந்து பாக்ஸ் போட்டுக்கோங்க. அடுத்தது நெக் லைன் வந்து ஒரு 1/2 இன்ச் அவுட்டரில் தள்ளி கூட நீங்கள் அந்த கட்டில் பார்த்தீங்கன்னா இதிலிருந்து இதை கனெக்ட் பண்ணிக்கோங்க.
இப்போ இதில் வந்து நெக் லைன் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே உள்ள வந்து டீப் வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு கரெக்டாக இங்கேருந்து இந்த மிடில் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இது வந்து உள்கை, இது வந்து நெக் லைன். இங்கே நம்ம வெட்டும்போது ஷோல்டரும் அதே மாதிரி லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அது அந்த சைடு பார்த்தீங்கன்னா நீட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஜாயின் பண்ணும்போது உள்ள ஷோல்டர் வந்து தூக்கிக்கும். இப்போ இதை வந்து நம்ம நெக்கு கட் பண்ணிக்கலாம். இந்த கார்னர் மட்டும் கரெக்டாக வெட்டிக்கலாம். அதுக்கப்புறம் ஆம்ஹோல் டீப் வந்து கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த மிடில் மட்டும் வெட்டுங்க, மேலே இருந்தே வளைச்சு கொண்டு வர வேண்டாம். இப்போ இந்த நாச்சு வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்படி பார்க்கும்போது பேக் ஆர்ம் ஹோலை விட ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் ரொம்ப பெருசாக தான் தெரியும். ஆனால் நம்ம இங்கே கட் பண்ணி ஜாயின் பண்ணும்போது இது சின்னதாயிரும், பேக்கும் இதுவும் ஈவனாக வந்துடும். இப்போ நம்ம இதில் இதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிறது தான் இது அவுட்டரில் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நம்ம இதனுடைய மிட் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ ஷோல்டர் இது வந்து ஜாயிண்ட்டுக்காக போயிடும். இப்போ இங்கே இருந்து மிடில் செஸ்ட் வந்து ஒரு 9.5 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன். அப்போ அதில் பாதி 4.25, இதில் வந்து 9.5 இன்ச்சு, இதில் 4.25. அப்போ இந்த இடம் மிடில் பாயிண்ட் வரும். இதை வந்து நம்ம பார்த்துக்கோங்க. இதுக்கு கீழேயும் அதே மாதிரி ஒரு 4.25க்கு ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஷேப் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இது மேக்ஸிமம் இந்த ஸ்கொயர்ல இருந்து கீழே வர மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதை நம்ம ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துடலாம். இப்போ இதுதான் வந்து நமக்கு பஸ்டினுடைய ஒரு மிடில் போர்ஷன். இப்போ இதை தான் நம்ம கட் பண்ணி இதுக்கு ஸ்பேஸ் கொடுத்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணோம்னா இதை வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம மார்க் போட்டு இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். கீழே வந்து இந்த கப் ஷேப்பை வந்து இந்த ஷேப்புக்கு நம்ம கொண்டு வரணும். அப்போ இது ஒன் சைடு மட்டும் போட்டால் பத்தாது, இந்த சைடும் வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மிடில் பாயிண்ட்ல இருந்து இதை ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிட்டு இந்த மிட் பாயிண்ட்டை இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஈவனாக வச்சுக்கோங்க. இதை வந்து மார்க் போட்டுக்கலாம். இங்கே நம்ம கட் பண்ண போகிறதில்ல. இந்த கப் ஷேப்பை மட்டும் இப்படி கீழே கொண்டு வந்துடுங்க. இப்போ இந்த கேப்பு தான் நமக்கு 1.5 இன்ச்சு வரணும். இந்த 1.5 இன்ச்சில் தான் நம்ம வந்து இந்த மார்க் போடணும். அதுக்கப்புறம் இது 1/2 இன்ச்சு கேப் விட்டு லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெட்டுற போர்ஷன் வந்து இதுவும் இதுவும் நம்ம ஸ்டிச் இங்கே போடும்போது 2 இன்ச்சு இதில் கவர் ஆயிரும். மீதி வர்றது நமக்கு 1/4 வெயிஸ்ட் வந்து நமக்கு கரெக்ட் ஆயிரும். இதை வந்து நம்ம கட் பண்ணலாம். இந்த மிடில் பாயிண்டோட நிறுத்திக்கோங்க. அதே மாதிரி இதையும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு டாட் வேணும்னா இந்த மிடில் பாயிண்ட்டுக்கு நேராக ஒரு மார்க் போட்டுக்கோங்க. டாட் வேணும்னா இந்த இடத்துல நம்ம பிடிச்சிக்கலாம். இதெல்லாம் இந்த ஃபோல்டிங் இருக்கும்போதே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்க லைனை கட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் இதையும் நம்ம கட் பண்ணிடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் தான் நான் இதில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இது உங்களுக்கு மேட்ச் பண்ணும்போது கப் ஷேப் வந்து இப்படி வரும். இந்த இடத்துல நம்ம ஒரு டாட் பிடிக்கும் போது இந்த பாயிண்ட்டும் நமக்கு மேலே ஏறிடும். இந்த கார்னரை மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதில் எப்போ தைச்சாலுமே மேலே இருந்து தான் கீழே வரணும். ஆம்ஹோல்ல இருந்து தான் கீழே கொண்டு வரணும். ஏன்னா இதில் என்ன ஆகும்னா நம்ம
இது கீழே வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். எப்படி நம்ம தைச்சாலும் கட் பண்ணி ஜாயின் பண்ணும்போது ஏதோ ஒரு சைடு வந்து கொஞ்சம் அன்ஈவனாக தான் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மேல் பக்கம் இருந்து நம்ம கீழே கொண்டு வரணும். கீழே அன்ஈவனாக வரதை நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்போ இங்கேருந்து வரும்போது இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு இது வரும். இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம ஒரு பீஸ் கொடுத்து அடித்து திருப்பிக்கலாம். இதை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம இங்கே எக்ஸஸாக எதுக்கு கிளாத்து விட்டோம் அப்படிங்கிறது, ஏன்னா இவ்வளோ கிளாத் வந்து நமக்கு இங்கே ஷார்ட்டேஜ் ஆகும். அதுக்காக தான் கீழே ஒரு 1.5 இன்ச் பக்கம் நம்ம எக்ஸஸாக கிளாத் விட்டுருக்கோம். அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு டாட் பிடிச்சிக்கலாம். இந்த டாட் வேணும்னா பிடிக்கலாம், இல்லாட்டினா நம்ம விட்டுறலாம். இப்போ உங்களுக்கு இது வந்து கரெக்டாக ஒரு 38 கப் ஷேப் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். இதில் அந்த நீங்கள் செப்பரேட்டாக அந்த கப்பு வாங்கி வச்சாலும் இந்த சைஸுக்கு 38 நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா 38 தான் 9.5 நம்ம வச்சு இந்த மிடில் செஸ்ட் மார்க் பண்ணி இதில் வச்சுருக்கோம். இங்கேயும் நம்ம டாட் பிடிக்கும் போது இது கரெக்டாக வந்துடும். அப்போ இந்த ஆர்ம் ஹோலுமே நீங்கள் ஜாயின் பண்ணினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே உங்களுக்கு ஈவனாக வந்துடும். இதில் 1/2 இன்ச்சு போயிடும். அதுக்கப்புறம் இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்ட் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ இதில் வந்து நம்ம ஆர்ம் ஹோல் எவ்வளோ வெட்டி இருக்கோம் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கோங்க. நம்ம 7.25 இன்ச்சு நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா? 7.25 இந்த அளவு எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு 3.25 வருது. இந்த கரெக்டாக இந்த நாச்சுக்கிட்ட நம்ம மெஷர் பண்ணும்போது இது 7.25, இது வந்து ஒரு 3.25. இப்போ இந்த அளவை வச்சு தான் நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ணணும். ஸ்லீவ் வந்து நமக்கு 7.25 அப்படிங்கிறது ஆர்ம் ஹோல் ரவுண்டு. அதை நம்ம அப்ராக்சிமேட்டாக கிராஸ் பண்ணி பார்த்தோம்னா இது எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு நம்ம இதை ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்போ கீழே ஃபஸ்ட்டு ஒரு லைன் நம்ம போடுறோம். இது வந்து கீழே இருக்க பிசுரை கட் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம போடுற லைன் வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்காக, அடித்து திருப்புறதுக்காக நம்ம போடுற லைன். இப்போ இதனுடைய உயரம் வந்து நான் ஒரு 11 இன்ச்சு வைக்கிறேன். அப்போது 10.5 இன்ச்சு வந்து கையினுடைய நீளம். 1/2 இன்ச் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அந்த ஜாயிண்ட்டுக்காக நம்ம விடுற சீம் அலவன்ஸ். அப்போ அதில் இருந்து ஒரு 3.25 கீழே வந்து நம்ம டவுன் பண்ணுறோம். இது வந்து அடிக்கையினுடைய அளவு, அதாவது அண்டர் ஆர்முடைய அளவு. அப்போ இதை வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம். இதுல வந்து நம்ம 7.25 அப்படிங்கிறது நம்ம 1/2 ஆர்ம் ஹோல், இதை மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கையினுடைய சுற்றளவு 11 இன்ச் அப்படிங்கும்போது 5.5 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் என்னென்ன அளவுகள் தேவை அப்படின்னா கையினுடைய நீளம், ஆர்ம் ஹோல் ரவுண்டு, கையினுடைய சுற்றளவு, அதுக்கப்புறம் அடிக்கையினுடைய அளவு, இது எல்லாமே நமக்கு தேவை. இப்போ இது எல்லாமே இதில் நம்ம அப்ளை பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் லென்த்து மார்க் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் அடிக்கை அளவு மார்க் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் கை சுற்றளவு, அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் சுற்றளவு, இது எல்லாத்தையுமே இதில் நீங்கள் மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து ஒரு மிடில் பாயிண்ட் வந்துட்டு 7.25 அப்படிங்கும்போது இதில் ஒரு 3.5 சம்திங் வரும். அந்த அளவுக்கு மிட் பாயிண்டை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மேலே இருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இருந்து நம்ம அப்படியே ஒரு ஷேப் கொண்டு வந்து இப்படி கீழே கொண்டு போயிடலாம். அதாவது இந்த 2 இன்ச்சுக்கிட்ட நீங்கள் டேர்ன் பண்ணிக்கோங்க, டச் பண்ண வேண்டாம். இந்த 1/2 இன்ச்சுக்கு கீழே வரும்போது, அந்த மிடில் பாயிண்ட்டு கீழே வரும்போது இதை அப்படியே ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உள்கையும் இதில் கொண்டு வந்து இதில் வரைக்கும் அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துலையுமே சடனாக இப்படி ஒரு பெண்டு வரக்கூடாது. உள்கை வெட்டினாலும் சரி, அது வந்து இப்படி ஸ்மூத்தாக தான் நீங்கள் கொண்டு வரணுமே ஒழிய இப்படி கொண்டு வந்து சடனாக பெண்ட் பண்ணக்கூடாது. இப்படி சடனாக பெண்ட் பண்ணும்போது ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் ஜாயின் பண்ணும்போது ஒரு சுருக்கம் மாதிரி நமக்கு வரும். அதனால் எதுவாக இருந்தாலும் இப்படி கேர்வில் கொண்டு வந்து தான் நீங்கள் முடிக்கணும். அது நம்ம எவ்வளோதான் பர்ஃபெக்டாக வெட்டினாலும் அது தைக்கும் போது கவனமாக தைச்சா மட்டும்தான் அந்த ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வந்து நமக்கு நீட்டாக வரும். இப்போ இதை கீழே எக்ஸஸாக இருக்கிறத ஃபஸ்ட்டு கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கிற போர்ஷனில் இதில் என்னென்ன சின்ன சின்ன டவுட்ஸ் வந்தாலுமே நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. ஏன்னா நீங்கள் போட்டால் தான் நான் அதை படிச்சுட்டு
அடுத்த வீடியோ நான் போடும்போது அந்த கேப்ல எல்லாம் நீங்க கேட்கறதுக்கான பதில் வந்து நான் கொடுக்க முடியும். ஏன்னா நிறைய பேருக்கு டைரக்டா பதில் சொல்ல முடியலனாலும் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது அதுல ஒவ்வொரு போர்ஷனும் நம்ம எப்படி வெட்டுறோம் அப்படிங்கும்போது அதுக்கான விளக்கங்கள் வந்து நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். அப்ப அந்த மாதிரி பண்ணும்போது அந்த செஸ்ட் ரவுண்டா இருக்கட்டும், அந்த ஷோல்டர் அளவா இருக்கட்டும், நீங்க என்ன நெக்கு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அளவுகளை வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னா நம்ம ஷோல்டர் ஒன்னா மேலே ஏறி போயிடும், இல்லாட்டினா ரொம்ப ஓப்பனாக போயிடும். நம்ம ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி அது இருக்காது. அதனால மெயினாக நம்ம கவனிக்க வேண்டியது ஒரு பிளவுஸுக்கு ஃபர்ஸ்ட் ஷோல்டர் எப்படி வைக்கணும், என்ன மெஷர் பண்ணணும், என்ன கால்குலேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் ஆம்ஹோல் என்ன, செஸ்ட் ரவுண்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் முதல்ல ஒரு ஒரு மெஷர்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னாவே அதில் நம்ம ஃபர்ஸ்ட் கவனிக்க வேண்டியது ஷோல்டர் அளவும் நெக்கினுடைய அளவும் அதனுடைய டீப் எவ்வளோ இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த டீப் நெக் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஷோல்டர் வைக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்க ஃபர்ஸ்ட் கவனிச்சுக்கணும். ஏன்னா ஷோல்டர் கவனிக்காம வச்சிட்டீங்க அப்படின்னா டீப் நெக் வைக்கும் போது ஷோல்டர் ஃபால் கம்பல்சரி வரும். அதே மாதிரி அடிக்கையினுடைய அளவும் கரெக்டான ஸ்பேஸ் கொடுக்கல அப்படின்னா ஒன்னா துணி பிரிஞ்சு போகும், இல்லாட்டினா ஷோல்டர் ஃபால் வரும். அதே மாதிரி நெக் லூஸ் வந்து கரெக்டா பாடியினுடைய சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி வச்சாதான் நெக் லூஸும் வராமல் இருக்கும். இந்த மாதிரி ஒன்னொன்னு டிபெண்ட் பண்ணி வரும்போது எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே நம்ம ஓரளவுக்கு கரெக்ட் பண்ணி தான் நம்ம வைக்கணும். இப்போ இதனுடைய நாட்ச் போட்டுக்கோங்க. இதுல எங்கெங்கெல்லாம் நாட்ச் போடுறோம் அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் நல்லாவே கவனிச்சுக்கணும். ஏன்னா அதுவும் நமக்கு ரொம்ப முக்கியம். பேக்ல பாத்தீங்கன்னா ஆம்ஹோல் கிட்ட போட்டிருக்கோம், கீழே ஃபோல்டிங் கிட்ட நம்ம போட்டிருக்கோம். அதே மாதிரி இதுல வந்து கீழே ஃபோல்டிங்க்கும் இந்த ஆம்ஹோல் சைடும் நம்ம போட்டிருக்கோம். இப்போ அதே மாதிரி தான் இப்போ ஸ்லீவை பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து மடிக்கிறதுக்காக போட்டிருக்கிறது ஒரு நாச்சு, தையல் எங்கே வரணுமோ அந்த இடத்துல ஒரு நாச்சு. இப்போ மிட் பாயிண்ட் மிடில் எது அப்படிங்கிறதுக்காக, சென்டர் எதுன்னு தெரியறதுக்காக இங்கே ஒரு நாச்சு போட்டிருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டு உள்கை வந்து இதில் வெட்டுவோம். இந்த உள்கையுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பாயிண்ட்ல இருந்து இப்படி ஷேப் கொண்டு போயிருங்க. இதுக்கு எல்லாமே வந்து நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒரு கால்குலேஷன் வச்சே வெட்டிட்டு இருக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு அளவுக்கும் ஒவ்வொரு ஸ்டைலுக்கும் தகுந்த மாதிரி எல்லாமே மாறும். அப்போ நம்ம 1 இன்ச்சு வைக்கட்டுமா, 1.5 இன்ச்சு வைக்கட்டுமா, 3/4 இன்ச்சு வைக்கட்டுமா அப்படிங்கிறதெல்லாம் கேட்கவே கேட்காதீங்க. ஏன்னா நம்ம நல்லா வெட்டி பழகினதுக்கு அப்புறமும் நம்ம வந்து கையில வர அந்த ஒரு ஃபினிஷிங் தான் நம்ம கொண்டு வருமே ஒழிய ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ண மாட்டோம். அதனால நீங்க பழகும் போது அந்த ஷேப் எல்லாம் கரெக்டா கொண்டு வந்து பழகிக்கோங்க. ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டா கொண்டு வந்து பழகிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பிளவுஸ் ஃபினிஷிங் வந்து நீட்டாவே இருக்கும். இப்போ இது ஃப்ரண்ட் போர்ஷன் தெரியறதுக்காக இங்க வந்து நான் ஒரு நாட்ச் போட்டிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா இது ஒரு பிரின்சஸ் கட் பிளவுஸனுடைய ஒரு கட்டிங். இது வந்து பேக் போர்ஷன். இப்போ இது சைடு வந்து நம்ம இந்த இடத்துல இது ஜாயின் பண்ணும்போது இந்த ஹைட் வந்து இதுக்கு கரெக்டா வரணும். இந்த சைடும் இதுவும் கரெக்டா வரணும். அடுத்தது இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன். இங்கே ஒரு டாட் வேணுங்கிறதுக்காக இங்கே வந்து ஒரு நாட்ச் போட்டிருக்கிறோம். இதை இதில் அட்டாச் பண்ணும்போது இந்த கப் ஷேப் வரும்போது இந்த இடம் உங்களுக்கு லூஸ் வந்துடும். இப்போ இது வந்து ஸ்லீவ் போர்ஷன். இப்போ இதுதான், இதுக்கு ஓப்பன் பீஸு நெக் பீஸ் எல்லாம் யூஸ்வல் எல்லா ப்ளவுஸுக்கும் நீங்கள் எப்படி கட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான். ஓப்பன் பீஸ் மட்டும் கொஞ்சம் லென்த்தாக வரும். சப்போஸ் இதுவே உங்களுக்கு வந்து ஒரு பேக்கில் வந்து நம்ம பிரின்சஸ் கட் வைக்கணும் அப்படின்னா அதை இன்னொரு கட்டிங்கில் பார்ப்போம். ஏன்னா இப்போ இந்த மாதிரி பேட்டர்ன் போட்டுட்டீங்கன்னா ஒரு ஃபோல்டிங்ல வச்சு நீங்க இதை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேக் ஹூக்கை யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வேற எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. ஆனா இது வந்து கட்டிங்லயே நீங்க டைரக்டா பேட்டர்ன் இல்லாம பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. அந்த இதெல்லாம் நீங்க அது வந்து அந்த மாதிரி ஒரு வீடியோஸ் வந்து நான் போடுறேன், அதுல நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு பிரின்சஸ் கட் பிளவுஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன அளவுகள் வேணும், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும், எப்படி அதை பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம போட் நெக்கோ மற்ற இதோ அடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.